அனைவருக்கும் வணக்கம். ப்ரேயர் பண்ணலாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தேர்பவது மே சதா. நன்றி. இன்றைக்கி நாம் கிளாஸ் பார்க்க போகிறது டேட்டு 1/1/2025. புது வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா படித்து முன்னேறணும். சரிங்களா? இப்போ நேற்று வவல்ஸ் பார்த்துட்டோம். வவல்ஸ் ஒரே ஒரு தடவை நான் படித்து காமிச்சிட்றேன். ஓகேங்களா? பாருங்கள். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கி படிக்க போகிறது கான்சோனன்ஸு. உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியாது, இருந்தாலும் நீங்கள் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க, ஒரு லெஃப்ட் கர்வ் போட்டுக்கோங்க, இங்கே டச் பண்ணியிருக்கணும். அடுத்தது இப்படி ஒரு யூ ஷேப் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேலே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்தது யூ ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். அடுத்தது ரவுண்ட் அண்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். இப்போ பாருங்கள், எழுதி முடித்தாச்சு நம்ம லெட்டர்ஸு. இப்போ கோடு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ வியஞ்சன், இதுக்கு பேர் என்ன? வியஞ்சன். சரிங்களா? இது கான்சோனன்ஸு எழுதலாம். CONSONNANTS கான்சோனன்ஸ். ஓகேங்களா? எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். ஸ்டாண்டிங் லைன், இது ஃபஸ்ட்டு என்ன கான்சோனன்ஸில் கா. சரிங்களா? பாருங்கள். ஸ்டாண்டிங் லைன், சென்டரில் கை வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது அப்படியே கோ டு அப் சைட் அண்ட் டவுன். ஓகே, தட் இஸ் கா. அப்பர் லைன் போட மறந்துடாதீங்க. கா. இப்போது தமிழில் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்களும் தமிழில் எழுதி படிக்காதீங்க, உங்களுக்கு தெரியறதுக்காக நான் எழுதுகிறேன். இதில் நீங்கள் தமிழில் எழுதாதீங்க. சரிங்களா? வேணா இது தெரியறதுக்காக ஒரு தடவை எழுதிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் கான்னு தமிழ்லலாம் எழுதிட்டுருக்காதீங்க. சரிங்களா? அப்புறம் அதே தான் பார்ப்பீங்க. கா எழுதியாச்சு. காக்கு அப்புறம் என்ன தமிழில்? ஙா. சரிங்களா? இப்போ கா ஙா, இடையில ஒரு 4 கா வரும் ஹிந்தியில். புரிஞ்சுதுங்களா? இது ஃபஸ்ட்டு கா. அடுத்து செகண்டு கா பாருங்கள். லெஃப்ட் கர்வ், யூ மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்டாண்டிங் லைன், இதில் ஒரு ஆஃப் ரவுண்டு. அடுத்தது அப்பர் லைன், இது செகண்டு கா. அடுத்து தேர்டு கா, ஸ்மால் ஜே, ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். ஜே மேலே இருக்கணும், இந்த ஸ்டாண்டிங் லைன் கொஞ்சம் கீழே வரணும், அப்பர் லைன். இது தேர்டு கா. ஃபோர்த்து கா ஒரு ரைட்டு கர்வ் போட்டுக்கோங்க. ரைட் சைடு இப்படி கர்வ் போட்டுட்டு மறுபடியும் அகெயின் ஒரு ரைட் சைடு கர்வ் போட்டு இந்த லெட்டரை இப்படியே கொண்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கணும், அப்பர் லைன். ஓகேங்களா? பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கா, செகண்டு கா, தேர்டு கா, ஃபோர்த்து கா. 4 கா போட்டோம். இது நம்ம தமிழில் படிக்கிற மாதிரி கா, அதுக்கப்புறம் ஙா வரணும். ஆனால் இடையில 3 கா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்கள். க க கா, க க க க. அடுத்தது ஙா. அப்போது கா மட்டும் 1 2 3 4 கா இருக்குது. சரிங்களா? இந்த 4 காக்கு அப்புறம் ஙா. ஞா எப்படி போடணும்னா ஒரு ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், எஸ் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு பிந்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அப்பர் லைன். இந்த ஞாவை எழுதிடுறேன் இந்த இடத்துல, ஞா. அப்போது இது கா, இது ஞா. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். காங்காக்கு அப்புறம் என்ன? சா.